கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறவீடு மேவான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வல்த நின்றோம் கோது கலமுடைய கூவுவான் வல்த நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுதிராய் பாடிப்பறை கொண்டு பாவாய் எழுதிராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால் ஆவார் என்றாராய்ந்து அருளெலோர் எம்பாவாய் ஆவார் என்றாராய்ந்து அருளெலோர் எம்பாவாய். திருப்பாவை 8ஆம் பாசுரத்தின் விளக்கத்தினை தற்போது வரி வரியாக பார்த்துவிடலாம். முதல் வரியில கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் அப்படின்ற வரி எடுத்துக்கலாம். இதுல கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு வானம் வெளுத்து விட்டது, விடியல் தெளிவாக வந்து விட்டது, ஆன்மீக விழிப்புக்கான நேரம் இது அப்படின்றத பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் அப்படின்னா எருமைகள் தங்கள் குட்டிகளுடன் மேய்ச்சலுக்கு வெளியே புறப்பட்டு விட்டன, அதாவது இயற்கையும் உலகமும் இயங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்றதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உற்சாகம் நிறைந்த மற்ற தோழிகள் எல்லாம் நோன்பு பக்திக்காக செல்ல தயாராகி விட்டார்கள். அதில் போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்னா, நாங்கள் உன்னை விட்டு செல்லவில்லை, உன்னையும் அழைத்து செல்லவே காத்திருக்கின்றோம். அதாவது அதற்காக மற்ற தோழிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி உன்னையும் அழைத்து செல்லவே காத்திருக்கிறோம் அப்படின்னு பொருள்படுது. இதில் பக்தி தனிப்பட்டது அல்ல, கூட்டு பயணம் அப்படின்றது பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில கோது களமுடைய பாவாய் அப்படின்னா அழகும் ஒழுக்கமும் அறிவும் நிறைந்த பெண்ணே, ஆன்மீக தகுதி கொண்டவளே அப்படின்றது பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில எழுந்திராய் பாடி பறை கொண்டு அப்படின்னா எழுந்திரு இறைவனை பாடி, அதாவது இறைவனை பாடி இறை அருளை அப்படின்றதுல பறை அப்படின்னா ஆன்மீக பலன். எழுந்திரு இறைவனை பாடி இறை அருளை பெற்றுக்கொள் அப்படின்னு பொருள்படுது. மாவாய் பிளந்தானை அப்படின்னா வலிமை மிக்க அரக்கனை அழித்தவனும் தீமையை ஒழித்தவனுமான கண்ணனை அப்படின்றது. மல்லரை மாட்டிய அப்படின்னா மல்யுத்தத்தில் மல்லர்களை வென்றவனையும் அநியாயத்தை அழித்த இறைவனையும் அப்படின்ற பொருள்படுது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவர்களுக்கும் தேவனான அந்த பரமாத்மாவை நேரில் சென்று சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து, அடுத்த வரியில் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னா ஆகா என்று மனமுருக அவன் நம்மை ஆராய்ந்து கருணையோடு அருள் செய்வான், எங்களை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்றது இதில் வந்து பொருள்படுது. இதனுடைய மைய கருத்தாக பார்த்தோம் அப்படின்னா, உலகம் வெடித்து விட்டது, இயற்கை செயல்படுகிறது, பக்தர்கள் ஒன்றாக செல்கிறார்கள், ஆனால் இறைவனை நோக்கி செல்லும் பயணத்தில் நீ மட்டும் பின்னோக்கி இருக்கலாமா அப்படிங்கிறது தான் அதனுடைய மைய கருத்தாக இருக்குது. ஒரே வரியில் அதை சொல்லணும் அப்படின்னா, இறைவனை பாடி அவனை சேவித்தால் அவன் நம்மை தேடி வந்து அருள் தருவான் அப்படின்னு பொருள்படுது. இந்த பாடலில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எழுந்திரு இறைவனை நோக்கி சென்றால் அவன் உன்னை நோக்கி அருளுடன் வருவான் அப்படின்றது தான் பொருள்படுது. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறவீடு மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வல்த நின்றோம் கோது கலமுடைய கூவுவான் வல்த நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுதிராய் பாடி
கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே சென்றனா